இல்லன்னா உன்னை கேட்போமா? எங்களை ரட்சிக்கிற சாமர்த்தியம் உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுதானே கேட்கிறேன்னு பெரியாழ்வார் பாடினார். ஆனைக்கு நீ அருள் செய்தமையால், நீ ஆனைக்கே அருள் செய்தவன், எனக்கு அருள் செய்வ, உனக்கு துப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதானே உன்னை கேட்கிறேன்னார். ரட்சக சாமர்த்தியம்னு அதற்கு வைணவ பெருமக்கள் வியாக்கியானம் எழுதினாங்க. எங்களை காப்பாற்றுற சக்தி உனக்கு இருக்குன்னாங்க. எங்களை காப்பாற்றுற சக்தி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே பெரியாழ்வார் மனசுல ஓடி இருக்கு என்னன்னா, எங்களை காப்பாற்றுற சக்தி உனக்கு இருக்கு, ஆனால் உன்னால் காப்பாற்றப்படுகிற தகுதி எங்களுக்கு இருக்கா? அது இல்லை. அது ஓடி இருக்கு மனசுல. அதனால அடுத்த வரியில் என்ன எழுதிட்டார்? ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடைந்தேன். நீ காப்பாற்றுற சாமர்த்தியம் உனக்கு இருக்கு, ஆனால் உன்னால் காக்கப்படுகிற தகுதி எங்களுக்கு இல்லை. அந்த தகுதி எங்களுக்கு இல்லாட்டாலும் எங்களை காப்பாற்றணும். அப்போதைக்கு சொன்னோம் சொல்லலையோ, இப்ப சொல்ற. அதனால அப்ப சொன்னதை எடுத்துக்கிட்டு எனக்கு அருள் பாலிக்கணும்னு, ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து அரவணை பள்ளியானேன்னு பாடி துதித்தாரே. அருணகிரிநாத பெருமான் பாடுகிறார் பாருங்கள். கார்மாமிசை காலன் வரில் கலாப தேர்மாமிசை வந்து நீ என் எதிரப்படுவாய். எவ்வளவு தன்னம்பிக்கையோட பாடுறார். என்ன யமன் பற்றி இழுக்க அந்த பக்கம் வந்தானா, அந்த பக்கம் நீல மயில்ல நீ வந்து என்னை காப்பாத்த வரமாட்டியா? நீ நிச்சயமா வருவே, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ வருவாய்னு பாடினார். வந்து என் எதிரப்படுவாய், அதான் அவருடைய வாசகம். கார்மாமிசை காலன் வரில் கலாப தேர்மாமிசை வந்து என் எதிரப்படுவாய். நீ வருவ, நீ நிச்சயமா நிப்ப. இந்த பக்கம் யமன் வந்து பட்டிக்கடாவுல நின்னா, அந்த பக்கம் மயில்ல நீ நிச்சயமா நிப்பேன்னு பாடுற. 3 மாடிக்கு மேல இருந்து ஒரு வாக்குவாதம் நடக்க 2 பேருக்கு இடையில. ஒருத்தன் சொன்னா, என்ன எதுக்கெடுத்தாலும் வேதம் வேதம் வேதம்ங்கிறீங்களே, என்ன வேதத்துல அவ்வளவா இருக்குன்னா? உடனே வேதம் தான், வேதத்துல எல்லாம் இருக்கு, வேதத்துல இல்லாதது என்ன இருக்கு? வேதத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் அதை பத்தி தெரியாதவங்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். உடனே அவர் சொன்னாரு, அவன் சொன்னா, அப்ப நீங்க 3வது மாடியில் தானே நிக்கிறீங்க, வேதம் காப்பாத்துன்னு நினைச்சு குதிங்களேன், வேதம் உங்களை காப்பாத்துதான்னு பார்ப்போம். உடனே அவர் அதுக்கும் துணிஞ்சிட்டார். 3 மாடிக்கு மேல இருந்து வேதம் உண்மையானதாக இருந்தால் அது சத்தியமாக என்னை காப்பாற்றும்னு 3வது மாடியில இருந்து குதிச்சார். ஆள் பொழைச்சுக்கிட்டார். கால் உடைஞ்சு போச்சு. அவன் சொன்னா, காலும் உடையாமல இருந்திருக்கணும், கால் உடைஞ்சிச்சுல்ல அப்படின்னா. அப்புறம்தான் அவருக்கு ஒரு பொறி தட்டுது. அவர் சொன்னாரு, வேதம் உண்மை, அது என்னை காக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தா கால் உடைஞ்சிருக்காது. வேதம் உண்மையா இருக்குமானால், வேதம் உண்மையாய் இருக்குமானால் அப்ப அதுக்கு ஒரு அடையாளம் வைக்கணும்ல, அதுக்குதான் கால் உடைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகுதான் அவருக்கு தோணுது, வேதம் உண்மை, அது என்னை காக்கும், குதிச்சுதான் காப்பாத்திருக்கும். வேதம் உண்மை ஆனால் என்னை காக்கும்னு சொன்னா இல்லையா, அந்த ஆனாலுக்கு தான் 2 காலும் உடைஞ்சிருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்க. அருணகிரிநாதர் சொல்கிறார், வந்து என் எதிரப்படுவாய், நீ வந்து கட்டாயம் நின்று என்னை காப்பாற்றுவாய். எவ்வளவு நம்பிக்கை. அபூர்வமான திருவேரகத்து திருப்புகள், அருமையான திருப்புகள். திருவேரகத்தில் இருக்கிற ஆஜானுபாகவான திருக்கோலத்தோடு எழுந்தருளி இருந்து காட்சி அருளுகிற முருகனை, பிரணவத்தின் பொருளை தனக்கு ஓதி அருளிய முருகனை அருணகிரிநாதர் பெருமான் பாடுகிறார். காலன் என அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாய். அபூர்வமான திருப்புகள். பாதி மதி நதி போதும் அணிஜடை நாதர் அருளிய குமரேசா, பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா, காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயன் அரிதிரு மருகோனே, காலன் என அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாய். ஆதி அயனோடு தேவர் சுரர் உலக ஆளும் வகை ஒரு சிறை மீழா, ஆடும் மயிலினில் ஏறிய அமரர்கள் சூழ வரவரும் இளையோனே, சூத மிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே, சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே. அருணகிரிநாத பெருமான் பாடுகிறார், காலன் என அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாய் என. தன் அனுபவத்தை தான் அருணகிரிநாத பெருமான் ஒவ்வொரு திருப்புகளையும் பதிவு செய்கிறார். அன்பர்களே, அருணகிரிநாத பெருமான் திருப்புகளாக, அலங்காரமாக, அனுபூதியாக, அந்தாதியாக, வகுப்பாக, விருத்தமாக எண்ணற்ற மந்திர சொற்களை முருகப்பெருமானை அலங்காரம் செய்கின்ற பாமாலைகளாக நாம் அனுபவிக்கவும் முருகன் அனுபவிக்கவுமாக நமக்கு அளித்திருக்கிறார். அவைகளுக்குள் இருக்கின்ற இந்த அபூர்வமான ஆற்றலையும் அருள் அனுபவத்தையும் தூய்க்கின்ற பேரு நமக்கு கிடைத்தால் நாம் பெரும்பேறு பெற்றவர்கள். அருணகிரிநாதர் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார். அருணகிரிநாத பெருமான் சொல்லுகிறார், ஒரு நாளைக்கு 1/2 நிமிஷ நேரமாவது இந்த முருகனை நினைச்சுக்கோனார்.
எந்திர கதியில உலகம் போய்கொண்டிருக்கிறது. நாம எங்களுக்கு நேரம் இல்லை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மற்ற எல்லாம் தினம் சாப்பிடுவோம், தினம் குளிக்கிறோம், தினம் பேசுறோம், தினம் நடக்கிறோம், தினம் போறோம், தினம் வருவோம். நாள் ஒரு தோசைக்கு ஆர்டர் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் காத்துட்டோம். அப்பதான் அங்க விட்டுருக்காங்க சார், முள்ளதான் வரும், இப்பதான் சொல்லிருக்கீங்க வரும்னு சொல்லுவாங்க. நண்பர்களோட உட்கார்ந்து 1/2 மணி நேரம் பேசிட்டு இருப்போம். இந்த ஹோட்டலுக்கு வாரதே பேசிட்டு இருக்கிறதுக்கு தான் நண்பா உன்னோட. அப்படி இப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கிறது. பகவானை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு நாம சொன்னோம்னா எப்படி பாருங்கள். அருணகிரிநாதர் சொல்ற 24 மணி நேரம் இருக்கு. தொண்டரடி புடியாழ்வார் பாடினார்ல, பாதியும் உறங்கி போகும்ட்டார். 100 வயசு வேத நூல் சொல்ற மாதிரி உனக்கு 100 வயசு பிராயமா இருந்தா பாதி முடிஞ்சது தூக்கத்துல. அவர் பாதி தான் சொன்னார். நிறைய பேர் 75% தூக்கம் தான். பாதியும் உறங்கி போகும்னாரு. அதுல பேதை பாலகனதாகும் 15 வருஷம். அப்ப 100 வயசுன்னு வச்சுக்கிட்டு 65 கழிச்சிடணும். மீதி 35. 100 இருந்தா மிச்சம் 35. இந்த 35ல பிணி பசி மூப்பு கடைசி வரையில முடிச்சிட்டார். ஆதலால் பெருவி வந்தேன் அரங்கமா நகருளானேன்றார். அருணகிரிநாதர் சொல்றார், 24 மணி நேரம் இருக்கு. எவ்வளவு நேரம் தூங்குற, சாப்பிடுற, போற, வார, வேலை செய்யற எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் பகவானை நினைக்கிறது, அவனோட சஞ்சாரம் பண்றது ஒரு 1/2 மணி நேரம். நான் எப்பவும் சொல்றது என்னன்னா, காலையில ஒரு 1/2 மணி நேரத்தை இப்படி சரியா செலவு பண்ணிட்டோம்னா அந்த நாள் முழுசுமே நல்ல நாளா இருக்கும். நமக்கு வேண்டிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஸ்டோர் பண்ற நேரம் அந்த காலை நேரம். ஒரு 1/2 மணி நேரத்தை அப்படி செலவு பண்ணீங்க. அந்த எப்பவும் சொல்றது, என்னோட மாணவிகளுக்கெல்லாம் சொல்லுவேன், 7 மணி வரைக்கும் முதல்ல பேச வரமாட்டேங்குது மேடம் அப்படிமா. ஒன்னும் வருவனா 7 மணி வரைக்கும் யாரு கூடயும் பேசாதீங்கன்னு சொல்லு. அதுவே ஒரு பெரிய யோக பயிற்சி. அப் டு 7 o'clock இப்படி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ற நேரம். அந்த காலை நேரத்தில் அமைதியா இருந்துட்டீங்க, அன்னைக்கு என்னென்ன விஷயங்களை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு உங்க மைண்டே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். பகவான் உங்களோட இருந்து உங்களை வழிநடத்துவதற்கு உண்டான ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆன்மீக சக்தியை நாம் பெறுவதற்குரிய இழங்கால நேரம். அந்த ஒரு 7 மணி வரைக்கும் தேவையில்லாத பேச்சுக்கள் அப்பதான் வீட்டுல எல்லாம் நடக்கும். ஏச்சி பேச்சு, அவன் எங்க போனா, இவன் எங்க போனா, இவன் சொன்னா, இதெல்லாம் 7 மணிக்கு. அதான் என்னாலும் பேசுவேமே, அதெல்லாம் பிறகு பார்த்து 7 மணி வரைக்கும் எனர்ஜி ஸ்டோர். போனா இவன் எங்க போனா, இவன் சொன்னா, இதெல்லாம் 7 மணிக்கு. அதான் என்னாலும் பேசுவேமே, அதெல்லாம் பிறகு பார்த்து 7 மணி வரைக்கும் எனர்ஜியை ஸ்டோர் பண்றேன். பகவான் நாம அவ சொல்றதும் அமைதியா இருக்கிறதும் மனத்தளவுல நாம பகவானோட சஞ்சாரம் பண்ணுவதற்கு ஒரு 1/2 மணி நேரத்தை பயன்படுத்தினால் நாள் முழுசுமே நல்ல நாளாய் நமக்காக நம் கடமைகளை வேறு யாரோ செய்வதை போல் நிச்சயமாக நாம் உணர்வோம். நம்ம சுத்தி 50 வேலை இருந்தாலும் ஒன்னொன்னா அடுத்தடுத்து ஒழுங்கா நடக்கும். அந்த 1/2 மணி நேரம் அந்த சஞ்சாரத்துல நம்ம இல்லைன்னா அந்த நாள் முழுவதும் நீங்க பாருங்க, காலையில் எழும்பும் போதே கோவத்தோட எழும்பணும், முடிஞ்சது அந்த நாள் முழுசும். அந்த பரபரப்பு அந்த நாள் ஓடி முடிகிற வரைக்கும் இருந்துட்டே தான் இருக்கு. 1/2 மணி நேரம் பகவானோட அருணகிரிநாதர் சொல்றார், முருகனோட ஒரு 1/2 மணி நேரம் சஞ்சாரம் பண்ற. 1/2 மணி நேரமா அடே அப்பா அதுக்கெல்லாம் நேரம் இல்லையே, 8 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணுமே. சரி அப்போ ஒரு 15 நிமிஷமா 15 மினிட்ஸ், 15 லாங் மினிட்ஸ்னா சரி ஒரு 5 நிமிஷம்னா 5 நிமிஷமும் சரிப்படுமான்னு தெரியல. நான் போற வழியில பிள்ளையார் கோயில்ல ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அப்படி போயிட்டே இருப்பேன். 5 நிமிஷம்லாம் 1 நிமிஷம், அதை விட குறைச்சி ஏதாவது சொல்லுங்களேட்டா, அதை விட குறைய. நான் எங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, அவ்வளோதையும் படிக்கவா புக்ஸ், இவ்வளவு புத்தகத்தையும் அவ்வளவு படிக்கவா, செலக்டடா ஏதாவது சொல்லுங்க மேடம். செலக்டடா ஒரு 50 கொஸ்டின் படி. அப்பா 50 பரீட்சையில எழுத போறோம், அந்த எழுதுற 10 மட்டும் சொல்லுங்களேன். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த எழுதுற 10 மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அதை மட்டும் படிச்சு எழுதிக்கலாமே. அது சுருக்கமா ஏதாவது சொல்லுங்களேன். 1 நிமிஷம் ரொம்ப அதிகம். அப்ப 1/2 நிமிஷமாவது நினைச்சுக்கன்னார். 1/2 நிமிஷம் அவனுடைய திருவடியை தியானம் பண்ணிக்க. இந்த பேராசை பிடிச்சவன் கேட்டான், 1/2 நிமிஷம் தியானம் பண்ணா முருகன் என்ன கொடுப்பான்னா? 1/2 நிமிஷத்துக்கு என்ன கொடுப்பான்? சகல செல்வத்தையும் கொடுப்பான், யோக மிக்க பெரு வாழ்வு கொடுப்பான், தகைமை சிவ ஞான முக்தியை கொடுப்பான், பரகதியும் கொடுப்பான். அதுக்கு மேல நீ என்ன செஞ்சாலும் உனக்கு உதவி பண்றதுக்கு பக்கத்திலே இருப்பான். இதை விட என்ன வேணும்? 1/2 நிமிஷத்துக்கு 1/2 நிமிஷம் நினைச்சுக்கிட்டா இத்தனையும் கொடுப்பான் அருணகிரிநாத பெருமான். நண்பர்களே, அதைத்தான் நம் பெரியோர்கள் காலட்சேபம் என்றார்கள். கதா காலட்சேபம் நடக்கு. நாங்கள் என்ன காலட்சேபம்? பகவானை பத்தி நீங்க கேட்ட நேரம், உங்கள் வாழ்நாளில் நீங்கள் சேமித்த நேரம், லௌகிக விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திய நேரம், உங்கள் வாழ்நாளில் நீங்கள் செலவழித்த நேரம், அதுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், தினமும் என்ன சந்திக்கிற ஒருத்தர் சொல்வார், இன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு தான் எழுப்பிட்டேன், 6 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டேன், 7 மணிக்கு இட்லி சாப்பிட்டேன்,
7:20 பஸ்ஸை பிடிச்சேன். இதுக்கு ஒரு புண்ணியமா கிடைக்க போகுது? இது என்ன பெரிய கின்னஸ்ல போட வேண்டிய விஷயமா? இதை தினமும் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சோம். நான் பாராம சொல்லிடுவேன். 7 மணிக்கு 4 இட்லி அதானே போறப்போகுது, இது எனக்கு ஏற்கனவே தெரியும். இதுக்கு என்ன சொல்றதுக்கு இருக்கு? இதுக்கு புண்ணியமாக நம்முடைய லௌகிக விஷயங்களுக்காக நாம் செலவு செய்த நேரம் எல்லாம் செலவழிந்த நேரம். அப்ப 24 மணி நேரம் இருக்கே ஒரு நாளைக்கு. இந்த 24 மணி நேரத்தையும் செலவழிக்க போறீங்களா? 10,000 ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு, அதுல ஒரு 50 ரூபாய் சேமிச்சு வைக்க வேணாமா? அந்த 10,000 செலவு பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கி செலவு பண்றதா? ஒரு 50 ரூபாய் 10,000 சேமிச்சு வைத்தால் செலவழித்த பணத்திற்கு மரியாதை இல்ல, நீங்க சேமிச்ச பணத்துக்கு தானே மரியாதை இருக்கு. அத மாதிரி காலமும் அப்படித்தான். நீங்கள் செலவழித்த காலத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்க சேமிச்ச காலத்தை வச்சுதான் உங்க கடைசி கணக்கு, கிரெடிட் கணக்கு. நீங்க சேமிச்ச காலத்தை வைத்து. செலவழித்த காலம் எது? லௌகிக விஷயங்களுக்கு பயன்படுத்தின நேரம். சேமித்த காலம் எது? பகவானை தியானித்த நேரம், நாமா சொன்ன நேரம், கோயிலுக்கு போன நேரம், தியானம் பண்ண நேரம், சத் விஷயங்களை கேட்ட நேரம். இதெல்லாம் சேமிப்பு கணக்குல. இப்ப நம்ம எல்லாருக்குமே சேமிப்பு கணக்குல ஒரு 2 மணி நேரம் சேர்ந்திருக்கு. 14 நாள் நடத்தி 28 லாங் ஹவர்ஸ் சேமிப்பு. எப்படி பாருங்க, 28 மணி நேரத்தை சேமிக்க வச்சுட்டாங்களே உங்களை. எவ்வளவு கிரெடிட் உங்க கணக்குல வந்திருக்கு. அதனால்தான் காலத்தை சேமிப்பது என்பதனால்தான் ஹரிகதா காலட்சேபம்னு வச்சாங்க. காலத்தை சேமிப்பது. ஹரிகதையை கேட்டா அவங்க காலம் சேமித்ததாக கணக்குல எழுதப்படுகிறதுன்னு பொருள். அருணகிரிநாதர் சொன்னார், 24 மணி நேரம் இருக்கு, அரை நிமிஷமாவது சேமிச்சுக்கோ, அரை நிமிஷத்தையாவது சேமித்துக்கொள். எப்படி? முருகனை நினைத்து. அருமையான பாட்டு. சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே ஜனித்த தமியன் முடியால் மயக்கம் உருவேனோ, கருணை புரியாதிருப்பதென குறை வேளை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே, கடகபுய மீது ரத்ன மணி அணி பொன் மாலை செச்சை கமழ்மணி மார்கடப்பம் அணிவோனே, தருணமிதையாமிகுத்த கனமதுர நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வும் தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா, அருண தழ பாத பத்மம் அனுதினமுமே துதிக்க அரிய தமிழ்தான் அழித்த மயில் வீரா, அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகுதிரு வேரகத்தின் முருகோனே. அருணகிரிநாதர் பாடுகிறார், அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மட்டும் இல்ல, எங்கெங்க இருக்கானோ அங்கெல்லாம் அதிசயம் தான். ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். எங்க பகுதியிலிருந்தே சொல்றேன். பாவநாசம்னு இருக்கு, மணிமுத்தாறுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மணிமுத்தாறு டேம் பக்கத்துல அந்த மணிமுத்தாறுல சொரிமுத்தையனார் கோவில்னு இருக்கு. அந்த பகுதியை அந்த காலத்தில் அரசாட்சி செய்து கொண்டிருந்த குறுநில மன்னர்கள், இப்ப ராமநாதபுரம் சிவகங்கை சமஸ்தானத்தோட இப்ப சம்பந்தம் பண்ணிருக்கிற மகாராஜாக்கள், அந்த மகாராஜா அந்த சிற்றரசர் பாலசுப்ரமணிய பெருமானை வணங்குவதற்காக பரிவாரங்களோட பழைய காலத்துல சிவிகையில ஏறி தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கார். முருகனை வணங்கிட்டு வீட்டுக்கு போனாரு. ஒரு மாசம் கழிஞ்சு தாளாத வயிற்று வலியில துடிக்கிறார். எப்பவும் அந்த திருச்செந்தூர் முருகனை தான் வணங்கும். தாளாத வயிற்று வலி. அந்த வயிற்று வலியில துடிக்கும் போது அவர் மனசுல நினைச்சாராம், என்னன்னா அந்த பரம்பரையாக அந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்ட உடனே அவங்க பாட்டினாரு, அவங்க புள்ள இப்படியே வாரிசா வரக்கூடியவர்கள் அணிகிற அந்த ராஜ அடையாளமாக இருக்கிற பெரிய பதக்கம், அந்த பதக்கத்தை அவர் நினைச்சாராம், தாழாத வயிற்று வலியில துடிக்கிறேன், உன்னை தவிர நான் யாரையும் கையெடுத்தது இல்ல, இந்த வயிற்று வலி எனக்கு சரியா போச்சுன்னா இந்த பதக்கத்தை, இந்த ராஜ முத்திரைய நான் உனக்கு காணிக்கையா கொடுத்துருவேன் பிரார்த்தனை. அந்த வயிற்று வலி எங்க போச்சுன்னு தெரியாது, காணாம போயிடுச்சு வயிற்று வலி. அப்புறமா அந்த அரசர் மன்னர் என்ன நினைச்சிட்டாரு, சரி பரவாயில்ல, நம்ம எப்பவுமே சரியா போனோம்னு நினைச்சிருவோம்ல, அது தன்னால சரியா போற மாதிரியா இருந்திருக்கும், இந்த நேரம் பார்த்து நம்ம அரச பதக்கத்தை கொடுக்குறோம்னு நம்ம நினைச்சு போட்டோம், நம்ம நினைப்போம், அது மனுஷர்களுக்கே உள்ளதானே. சரின்னு என்ன பண்ணிட்டாரு, முருகா அதுக்கு பதிலாக உனக்கு ஒரு சங்கிலி பண்ணி போட்டேன், அதனால இது ராஜ முத்திரையோட கூடியது, இது போட முடியாது, பரம்பரையா கொடுக்கணும், ஏதோ அவசரத்துல பிரார்த்தனை பண்ணிட்டேன், அதனால உங்க ஒரு சங்கிலி போட்டேன்னு அவர் போயிட்டார். 6 மாசம் கழிஞ்சது. திருச்செந்தூர்ல அதே அரசர் அது பரிவாரங்களோட வரணும் இல்ல, பாலசுப்ரமணிய பெருமானை வணங்குவதற்கு முன்னால கடல்ல போய் குளிக்க போனார். பரிவாரங்கள்லாம் சுத்தி நிக்குது. ராஜா கடல்ல குளிக்க போனார், எல்லாம் நல்லா வெளியே வந்துட்டார். கழுத்துல போட்டிருந்த பதக்கத்தை காணும். அவர் எதை முருகனுக்கு கொடுப்பேன்னாரோ காணும். நேரா போனார், முருகா உனக்கு சேர வேண்டியதை நீனே எடுத்துக்கிட்ட, அப்படிதான் நான் நினைக்கணும், அதுக்கு பதிலா சங்கிலி பண்ணி போடலான்னு பார்த்தேன், நீ பார்த்த நீ பண்ண பிரார்த்தனை வேற கொடுக்கறது வேறையா அப்படின்னு நீ நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு, காணாம போயிடு. என்னென்னமோ தேடி பார்த்தாங்க. 1 வாரமா அதுக்குன்னே ஆட்கள் இருக்காங்க. கடல்ல உள்ள போது தேடிப்பாக எல்லாம் கொண்டு வந்து தோணியில விட்டு தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. கிடைக்காம போன பிறகு முருகா உனக்கே சமர்ப்பணம் அப்படின்னு முடிச்சாச்சு. இது முடிஞ்சு
3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கழிஞ்சு அதே சிற்றரசர் வந்து அந்த பதக்கத்தை பேரனுக்கு போட்டு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. பேரனுக்கு இந்த பேரனை கூட்டிக்கிட்டு முருகனை தரிசனம் பண்ண வைக்கிறது கூட்டிட்டு வர்றார். அந்த முருகனை தரிசனம் பண்ண வந்தா கடலுக்குள்ள போயிடுச்சே, காணாம போயிடுச்சே. இவர் காணாம போன அப்புறம் பேரனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு முருகனுக்கு முன்னால எல்லாம் அபிஷேக ஆராதனை எல்லாம் நடக்கு. அப்ப அபிஷேகம் பண்றதுக்காக சமுத்திரத்துல இருந்து வெள்ளி குடம் கொண்டு போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க. உட்கார்ந்து இருந்தார் சிற்றரசர், பேரன் பக்கத்துல அபிஷேகம் பண்றாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால காணாம போன பதக்கம் மூலவர் கழுத்துல வந்து விழுந்துச்சு தண்ணியோட. தண்ணி கொண்டாந்து அர்ச்சகருக்கும் தெரியாது, உள்ள பதக்கம் கிடக்குது தெரியாது. கொண்டு வந்த தண்ணியோட கதியா மூலவருக்கு யாரோ சாத்தின மாதிரி அப்படியே கழுத்துல. இத பார்த்துட்டு அந்த மகாராஜா பேரன் தாத்தா உனக்கு என்னாச்சு, பழையபடி வைத்தவழி வந்துட்டான்னா பக்கத்துல. ஒண்ணு இல்லடா, இதுல ஒரு பெரிய கதை இருக்கு, வெளியவா சொல்றேன். அப்படியே அந்த பதக்கம் முருகனுடைய இப்ப இருக்கு திருக்கோவில்ல. அதிசயம் அநேகமுற்றன்னு அருணகிரியார் பாடினார் பாருங்க. அந்த அதிசயம் அநேகம் என்பது அந்த பழனிக்கு மட்டும் இல்ல, அவன் எங்கெங்க குடியிருக்கிறானோ அங்கெல்லாம் அதிசயங்களை புரிகிறவனாக இருக்கிற முருகன் நமக்கு அருள் பாலிப்பதற்கு வைக்கோல் அடைச்ச கண்ணுக்குட்டி மாதிரி நம்ம இருந்தாலும் கனத்த மடியோடு பால் சுரப்பதற்கு கருணை கடலான முருகன் காத்திருக்கிறான். பெற்று மகிழ வேண்டியது நாம செய்ய வேண்டியது. அதற்கு நாம் தயாராகி விட்டோம் என்றால் கொஞ்சம் பாலை சுமக்க வேண்டிய பாத்திரத்தையும் கொஞ்சம் சரியா வச்சுக்கிட்டோமானா பசு பொழிகிற அமுதத்தை நாம் எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அருணகிரிநாதர் அனுபவித்ததை போல் நாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லி நாளும் கோளும் கூற்றுவனும் நம்ம என்ன செய்யும் என்கிற நம்பிக்கை நாதத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டு விடை பெறுவோம் என்று இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அமைத்து